ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஷார்ட் அண்ட் தமிழ் ஹையஸ்ட் ஸ்பீட் ஜூன் 1982. நான் ஸ்டார்ட் சொன்ன பிறகு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் சொன்ன பிறகு ரைட் பண்ண ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, பி ரெடி, ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, இந்த இடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பெருமகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கிறேன். 20 ஆண்டுகளில் இந்த ஸ்தாபனம் எவ்வளவு வளர்ச்சியுற்று இருக்கிறது என்பதை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படித்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை நீங்கள் ஸ்தாபகர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வை இல்லம் என்ற இந்த ஸ்தாபனத்தை நிறுவிய அம்மையார் அவர்களை நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே சந்திக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அம்மையார் அவர்கள் மகாத்மா காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட பொழுது அதை எதிர்த்து தமது பதவியை ராஜினாமா செய்தார்கள். அது பெண்களிடையே புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவர்கள் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் அக்கறை கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயும் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அம்மையார் அவர்கள் இது போன்ற பல ஸ்தாபனங்களை பல தடைகளுக்கு இடையே ஆரம்பித்தார்கள். ஆகவே அவர்கள் ஆரம்பித்திருக்கும் இம்மாதிரியான நிறுவனங்கள் மேலும் மேலும் வளரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம் நாட்டின் பொற்காலம் நம்முடைய குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. தற்பொழுது நாட்டிலே எங்கு பார்த்தாலும் குழப்பமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்முடைய நாட்டின் பிற்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி கவலை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒழுக்கம் வளர்வதற்கு பதிலாக எங்கு பார்த்தாலும் ஒழுக்க குறைவு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒழுக்க குறைவு மறைந்தொழிய சமுதாய முன்னேற்றம் முடியாது. நம்முடைய பள்ளிகள், கல்லூரிகள், சர்வகலாசாலைகள் ஆகிய இவைகளெல்லாம் நடக்கும் முறைகளை பார்த்தால் மனக்கஷ்டம் ஏற்படுகிறது. இனிமேல் வரும் தலைமுறை இதைவிட மோசமாக போய்விடுமோ என்று அஞ்சும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டியவர்களாக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளிடத்தில் இருக்கும் குழப்பங்கள், குறைகள் எல்லாம் சமுதாயத்திலேயும் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. நானும் ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் என்னுடைய வர்க்கத்தை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இது பற்றி யாரும் தவறான அபிப்பிராயத்தை கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு கல்லூரிகளிலேயும் சில பள்ளிகளிலேயும் மாணவர்கள் மத்தியிலே தேர்தல்கள் நடக்கின்றன. அதிலேயும் அரசியல் வந்து விடுகிறது. இதனால் சிறு வயதிலேயே அரசியல் குழப்பங்கள் அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டு விடுகின்றன. நம்முடைய குழந்தைகள் நல்ல முறையிலே வளர்ந்து நமக்கு பின்னாலே நம்மை விட்டு திறமையாக பிரச்சனைகளை சமாளிக்கும் அறிவையும் திறமையும் பண்பையும் பெற வேண்டுமானால் கல்வி நிலையங்களிலே நாங்கள்
அரசியல் கட்சிகளை புகுத்த மாட்டோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் உறுதியான முடிவுக்கு வர வேண்டும். நாகப்பட்டினம் தெற்கு தெருவில் உள்ள கோவிந்தராஜன் நாகர்கோவில் மேற்கு கடைவீதியில் உள்ள வடிவேலனுக்கு எழுதும் கடிதம். ஐயா, தங்களுடைய வியாபார ஸ்தாபனத்திலிருந்து 2000 தேங்காய்கள் அனுப்புமாறு நான் கேட்டிருந்தேன். திருமண நிகழ்ச்சிக்காக அந்த காய்கள் தேவைப்படுகின்றன. இதற்கான உத்தரவை கொடுப்பதற்காக நான் நேரில் வந்த பொழுது எல்லா தேங்காய்களும் சமமான அளவில் இருத்தல் வேண்டும் என்று வலியுறுத்தி விளக்கி கூறியிருந்தேன். தாங்கள் அனுப்பிய தேங்காய்களை பார்வையிட்ட பொழுது அவை பலவிதமான பரிமாணங்களை கொண்டிருக்கின்றன. பெரியனவாகவும் சிறியனவாகவும் நடுத்தரமாகவும் அவை உள்ளன. ஆனால் பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு காய்க்கும் 85 பைசா விலை என்று நிர்ணயித்து இருக்கின்றீர்கள். நீங்கள் தயவு செய்து இந்த சரக்குகளை அப்படியே திருப்பி எடுத்துக்கொண்டு நல்ல தரமான நடுத்தர அளவுள்ள தேங்காய்களை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யவும். அவ்வாறு அனுப்பும் காய்கள் ஒவ்வொன்றும் 60 பைசா மட்டுமே விலை நிர்ணயிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். அழுகிய காய்கள் நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா என்பதையும் தாங்கள் கவனத்தில் கொள்ளவும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.